Hello guys, welcome back to our channel. Previously இருக்க மாதிரி ஒரு சூப்பரான வெட்டிங் வீடியோ எடிட் பண்ண போறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பார்ட் 1 தான், நெக்ஸ்ட் வீடியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணிட்டு கிரியேட் நியூ கொடுத்துருங்க. 16:9 அந்த ரேஷியோ கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக்ல சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸுக்கு வந்து ஸ்க்ரால் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோடிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டதுங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. சாரி மல்டிப்ளே கொடுத்துருங்க. பழக தோசில் வந்துடுச்சு, சாரி மல்டிப்ளே. ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா வராது, மல்டிப்ளே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாரோட வெட்டிங்கோட இமேஜஸ் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அவனோட இமேஜஸ் சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் வைக்கிற பொசிஷனில் வைங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ ஜூம் பண்ணுறதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். சென்ட் டு பேக் கொடுத்துருங்க, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதை மட்டும் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா சைடிங் சைடு நிறையாவே இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இது எந்த மாதிரி ட்ராயிங்னு சொல்லலாம், நம்ம பெயிண்ட் அடித்தோம்னா எப்படி இருக்கும் ட்ரெஸ்ஸை வச்சு, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கனால ஸோ எப்படி வச்சுக்கலாம். பட் அதுவும் ஒரு ஃப்ரேம் தான். ஸோ ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக ஃபோட்டோ ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வைக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம டபுளாக வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷு வந்து இந்த டெம்ப்ளேட்டில் ஒரே ஒரு டைம் தான் வருது. ஸோ நம்ம அதை ரெண்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் எந்த செகண்ட்ஸ் ஒரு 5 செகண்ட்ஸுக்கு இது பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிவிட்டு அந்த இமேஜை ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி 2 டைம் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்துடுச்சு, செகண்ட் ஒரு டைம் வந்துடுச்சு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ 5 செகண்ட்ஸில் முடிஞ்சிருது. ஸோ நம்ம அதோட க்ராப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், மீதியெல்லாம் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். ஸோ கொடுத்து உங்களுக்கு ஹெச்டியில் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபுல் ஹெச்டியில் வேணாலும் சேவிங் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணி விட்ருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், காணாம தொலைவாதீங்க. ஸோ டெலிட் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் எல்லாரும் கிளிக் பண்ணி அதே மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கான்செப்ட் இது தான். நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் 10 பிக்சர் ஆட் பண்ணாலும் நீங்கள் இதே மாதிரி தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ இமேஜ் வேணால் இதில் ஆட் பண்ணல. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட் வீடியோக்குள்ளே டைமிங் இருக்குது, ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட்னு. இதுக்கு அப்போல்லாம் கிடையாது, நீங்கள் 1 மணி நேரம் கூட வச்சு பண்ணலாம். ஸோ அதையும் இதே மாதிரி ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ கான்செப்ட் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 5 இமேஜஸ் இல்லைனா 4 இமேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு திரும்ப நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இந்த இமேஜோட டவுன்லோட் லிங்க். ஸோ இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு இப்படி செட் பண்ணி இது மினிமம் ஒரு 18 செகண்ட்ஸ்க்காச்சும் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலேயே தேவைப்படும். ஸோ இந்த சக்ராவோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மட்டும் நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் சைடு இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி சொல்கிறது, நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், வெளியே இருக்கணும். ஸோ உள்ளே வந்து சைடில் போய் ஹைடாக இருக்கக்கூடாது. ஸோ இதை ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி விட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கார்ட்டூன் கீ வந்து ஆட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டில் மட்டும் இந்த ஏரோ மார்க்கை மட்டும் லைட்டாக கொண்டு போய் வச்சுருங்க. நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி வச்சுருங்க, அந்த கீழே எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அதை மட்டும் அந்த ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி மட்டும் ஒரு சுற்றி விட்டுருங்க, போதும், அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதை அப்படியே அந்த வீடியோ மூவ் ஆகிறப்போ அப்படியே அந்த சக்கரை வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ மெதுவாக நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்க்கவே சும்மா வெறித்தனமாக இருக்குல்ல. வேறு லெவல். ஸோ அதுக்கு தான் நம்ம எப்படி பண்ணுறோம். ஸோ அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிடுங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் சைஸு கம்மி பண்ணிடலாம். கொஞ்சம் மட்டும் சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்து வச்சுருங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி மேலே போகுது. ஸோ இதில் வந்து நம்ம கீ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ வந்து இதில் என்ன பண்ணால் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சக்கராவோட எண்டிங்கில் கொண்டு போய் மைனஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறைஞ்சிடும்.
ஸோ இது வந்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி வச்சோம். ஸோ இது வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ அதே மாதிரி தான் அந்த ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷனை வந்து நமக்கு சென்டரில் மூவ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி லாஸ்ட்டு கொண்டு போயிட்டு அந்த ரொட்டேட் பண்ணுற கீ ஃப்ரேமை தொட வேண்டாம், அந்த ரொட்டேட் பண்ணுற அந்த பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படியே ஒரு சுற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அதுவும் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்க நல்லாயிருக்கு. என்னோடய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். மினிமம் 2 இல்லைனா 1 3 ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் என்னென்னா டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபாண்ட்டு சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நான் சூஸ் பண்ணுற ஃபாண்ட்டே செட் பண்ணிக்கோங்க. இந்த வெர்ஷன் நீங்கள் வச்சுருந்தா ஆப்போட அட்டாச்சாகவே இந்த ஃபாண்ட் வரும். ஸோ நானும் 2 3 சூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ பர்சனலாக எனக்கு இது பிடிச்சிருந்தனால இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு நீங்களே இதை வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் ரெண்டுமே வந்து ஃபேடில் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஃபேடில் வச்சுக்கோங்க, மாற்றிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே ஃபாண்ட்டு குட்டியாக இருந்து அப்படியே மேலே பெருசாக வர மாதிரி தெரியும், நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி. ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அந்த கீ ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபாண்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது, தெரியலனாலும் பரவாயில்ல, அப்படியே அந்த பாக்ஸ் தெரியுதுல்ல உங்களுக்கு அந்த ஃப்ரேமு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைஸை வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்மாலாக கம்மி பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி குட்டியாக இருக்கா. ஸோ அப்படியே அந்த ஃபாண்ட்டோட அதாவது கொஞ்சம் டீ பாயிண்டில் இல்லைனா அந்த ஹாப்பின்னு எழுதியிருக்குல்ல, ஸோ அந்த சென்டர் பாயிண்டில் போய் வச்சுட்டு நீங்கள் பெருசாக ஜூம் பண்ணி விடுங்க. ஸோ அந்த டைமையும் அந்த ஃப்ரேம் ரேட்டையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெருசாக வரும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும், அப்படியே உங்களுக்கு மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டைமிங் நோட் பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்டுக்கும் இதுக்கும் டைமிங் கரெக்டாக நோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர்னு அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் சூஸ் பண்ணி பார்த்தா கண்ட்ராவியாக இருக்கேன். ஸோ அந்த சக்கராவோட கலர் இருக்குல்ல, அதுவும் எல்லோ தான், இது எல்லோ தான். பட் இது வந்து பியூர் எல்லோ, அது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த எல்லோ வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் எடிட் பண்ணி பாருங்கள், தப்பில்லை. ஸோ அப்படியே பிகினியாக வருதா. ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி வச்சுட்டு பிளெண்டிங்கில் போய் வழக்கம் போல் நம்ம ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. எங்கடா வரலையும் பார்த்துட்டு இருந்தால் வந்துருச்சு. சாரிங்க, நான் டெம்ப்ளேட்டை சொன்னேன். இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைட் சைடு மூவ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னு கேட்டால் அந்த ஃபஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தான் ஃபாண்ட்டு வரணும். ஸோ அதனால் இப்படி வச்சுருங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்களே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரணும். ஸோ மக்களை பண்ணிவிட்டு அப்படியே ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபாண்ட்டும் இந்த டெம்ப்ளேட்டும் வரது. ஸோ அப்படி தாறுமாறாக இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரியே ஃபாண்ட்டை வந்து லைட்டாக ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன்ல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து தான் வந்து ஃபாண்ட் வரணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு வந்து செகண்ட் பார்ட் இருக்குது. மறக்காமல் நாளைக்கு 6 PM இதே சேம் டைமுக்கு அப்லோட் பண்ணுவேன். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டனால ஸோ உங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் க்ராப் பண்ணிவிட்டேன். மறக்காமல் நாளைக்கு 6 மணிக்கு பாருங்கள்.